15வது கேள்வி. உருவில் உள்ள 3 வட்டங்களும் ஒரே அளவு உள்ளன எனின் AHக்கும் BHக்கும் இடையே உள்ள தூரம் எத்தனை? சிறிய சதுரங்களின் நீளத்திற்கு சமம். இந்த 3 வட்டங்களும் சமமா? இப்போ இந்த கோடு போட்டிக்கு அதில் எத்தனை சதுரங்கள் இது இங்கே நீங்கள் கேட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மையத்துலேருந்து இங்கே நீங்கள் 2 சதுரங்கள் தைக்கிண்டா பாருங்க. 1 2 இங்கேயும் 1 2 சதுரங்கள். அப்போ இந்த மையத்தில் இந்த ஆரைக்கு 2 சதுரங்கள் இருக்கு. அப்போ இந்த 3 வட்டங்கள் சமம் தானே சொல்லிக்கு. அப்போ இதுக்கும் 2 தைக்கும் இந்த சதுரங்களுக்கும். அப்போ இங்கே நீங்களும் 2 சதுரங்களை தைக்கும். அப்போ 2 2 4. அப்போ 4 தான் விடை. 16வது கேள்வி. 3 ஒத்த செவ்வகங்களை பயன்படுத்தி வரையப்பட்டுள்ள இவ்வுருவின் சுற்றளவு ஒரு செவ்வகத்தின் சுற்றளவின். இப்போ சும்மா ஒரு செவ்வகம் இந்த செவ்வகத்தோட எத்தனை மடங்கு இதுன்னு கேட்டுச்சு. இந்த 3 செவ்வகமும் சமமா? சரியா? இப்போ இது நான் சும்மா 4 வச்சுக்கோம். அப்போ இங்கே 2ன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே 2 இங்கே 4. அப்போ 4 4 8 4 12. அப்போ இது 12 சென்டிமீட்டர். 12 சுற்றளவு இருக்கு. சரியா? இப்போ அப்படி இது இதுவும் 4 இது 2 இது 2 இது 2 இது 2 இது 4 இது 4 இது 2 இது 2. அப்போ சரியா? அப்போ இங்கே எத்தனை நாளைக்கு? 3 நாள். 3 நாள் எத்தனை? 12. 12 எத்தனை? நீங்கள் இது 2 2 3 தடவை 2 வந்துச்சு. அப்போ 6 இங்களும் 6. அப்போ 2 அப்போ 6 12. அப்போ 12 2 எத்தனை? 24. சரியா? 2 மடங்குல தானே 24 வந்துச்சு. அப்போ 1வது விடை. 17வது கேள்வி. ஒரு குறித்த மாதத்தில் 9 13 17 என்னும் 3 திகதிகள் வரும் தினங்களில் 2 தினங்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆகும். மற்றைய தினம் என்ன நாள் ஆகும்? இப்போ நாங்கள் சும்மா 9 சனிக்கிழமைன்னு வச்சுக்கலாம். அப்போ அடுத்த சனிக்கிழமை எத்தனை நாளைக்கும்? 9ஓட 7 கூட்டணும். கூட்டினா 9 மேலும் 16. அப்போ 9 சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை வரதுக்கு 16 அடுத்த சனிக்கிழமை அப்படின்னா ஐப்பொழுக்கத்திக்கு. அப்போ 17 திகதினா ஞாயிற்றுக்கிழமை. அப்போ 13 திகதி என்ன வைக்கும் பார்ப்போம். 9 சனிக்கிழமைடா, 10 ஞாயிற்றுக்கிழமை, 11 திங்கட்கிழமை, அப்போ 12 செவ்வாய்க்கிழமை, 13 அப்போ 13 புதன்கிழமை. அப்போ 13 புதன்கிழமை. அப்போ முதலாவது தன் விடை. 18வது கேள்வி. நண்பர்களின் குழு ஒன்று ஒரு பண்டை வாங்குவதற்கு ஒவ்வொரு வருடமிருந்து ரூபாய் 10 வீதம் சேர்ந்த போது ரூபாய் 5 குறைவாக இருந்தது. ஒவ்வொரு வருடமிருந்து ரூபாய் 12 சேர்த்த போது
ரூபாய் 5 எஞ்சி இருந்தது. குழுவில் உள்ள நண்பர்களின் எண்ணிக்கை யாது? இப்போ முதலாவது விட 4 தானே. அப்போ 4 போட்டு பார்ப்போம். அப்போ 4 அப்போ அந்த குரூப்பில் 4 பேர் இருந்தால் 10 தானே சேர்க்குறாங்க. அப்போ 10 4 40. அப்போ 40 சேர்ந்திக்கும். இப்போ சொல்லிக்கு 5 மிஞ்சிக்கா 5 ரூபா குறையா. அப்போ அந்த 5 ரூபா சேர்த்தா 45 ரூபா போல் பண்டு. இப்போ சொல்லிக்கு 12 ரூபா சேர்க்குறாங்களாம். அப்புறம் 48 ரூபா சேர்ந்திக்கா. அதில் இந்த 5 ரூபா குறையா. இப்போ 48ல இந்த 5 கழிப்போமே. 8ல இந்த 5 போனா 3, அப்படியே 4 வரும். அப்போ 43 ரூபா பிள்ளை. இங்கே பண்ண 45 ரூபான்னு தான் சொல்லிக்கே. அப்போ 4வது விட பிள்ளை, 1வது விட முதலாவது விட பிள்ளை. இப்போ 2வது விட 5. இப்போ ஒரு குழுவில் 5 பேர் இருக்கிறாங்கன்னு வைப்போமே. அப்போ 5 10 சேர்ந்து 50. அப்போ 50 அவங்க சேர்த்திக்கிறாங்க. அப்புறம் 5 இன்னும் 5 தேவையா. அப்போ என்ன பண்ணுறாங்க? அப்போ 55 ரூபா போல் பந்து விலை. அப்புறம் 12 சேர்க்குறாங்க. அப்போ 60 வருது. 60லேருந்து 5 குறைவா. அப்போ பார்ப்போம், கழிச்சு பார்ப்போம். 0ல் 5 கழிக்கலாமா 7. அப்போ இங்கேருந்து இங்கே ஒன்று எடுப்போம். அப்போ 5. அப்போ இங்கேருந்து இங்கே ஒன்று எடுத்துட்டோமே. அப்போ இங்கேயும் 5 வரும். அப்போ 55 ரூபா. அப்போ சரி. அப்போ 2வது தான்